ஹே ஹலோடா மீஸ் நான் தான் அட்மின் மாரி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம டியூட்டி ஆஃப் டெத் பார்ட் 13 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பாட்டில் இதோட முடிச்சிருந்தோன்னா நீங்களும் ஜேகேவும் ஃபுட் சாப்பிட்றதுக்காக போயிருப்பீங்க. அதோட தான் முடிச்சிருந்தேன். ஸோ இன்னொன்று திங் ட்ரூ வந்து ஏதோ சொல்ல வந்திருப்பா. பட் நீங்கள் அவள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கால் கட் பண்ணியிருப்பீங்க. அதில் தான் முடிச்சிருந்தேன். அண்ட் இந்த பாட்டில் தான் அந்த ட்விஸ்ட் இருக்குது. ஓகேவா? ட்விஸ்ட்டை போட்டு உடச்சிட்டு டக்குன்னு நான் வந்து பாட்டை முடிச்சிடுவேன். எனக்கு அது எப்படி இருக்கும் தெரியுமா அந்த ஃபீல்? ட்விஸ்ட்டை போட்டு நீங்கள் வந்து கேட்கும்போது நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுங்க கேட்கும்போது அந்த இடத்துல ட்விஸ்ட் இருக்குல்ல, போட்டு உடச்சோட நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்கல்ல. எனக்கு வந்து அந்த ஃபீல் ஒரு மாதிரி ஏதோ சாதிச்ச மாதிரி இருக்கும். அந்த ஃபீல் கிரிஞ்சாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஏதோ சைல்டிஷாக வந்து பைத்தியக்காரி பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா நான் பார்த்த எஃப்எஃப் ஸ்டோரி வந்து நிறையா நானும் கேட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி தான் வந்தேன். ஸோ அதிலலாம் வந்து டக்குன்னு போட்டுட்டு கிட்டத்தட்ட 1 மந்த்து கிட்டலாம் கேப் விட்டுருப்பாங்க. சில பேர் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சேனல் பக்கமே வந்துருக்க மாட்டாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே அவ்வளோதான், நான் கடைசி வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுட்டே தெரியாமல் இருப்பேன். ஏமா நீ பட்டதை நாங்களும் படணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது நல்லா குளின்னு வருது. எனக்கு இப்போ தான் ஒரு எஃப்எஃப் க்ரியேட்டராக ஃபீல் பண்ணுறது வந்து என்ன இந்த பொண்ணு பைத்தியக்காரி மாதிரி பேசிகிட்டு இருக்கு, செல்ஃபிஷ் நீங்கள் நினைக்கக்கூடாது, சைல்டிஷ் நினச்சிட்ருக்கேன். ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் அது இப்படி தான் ஏதாச்சும் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். எக்ஸைட் ஆகினா பைத்தியக்காரமாக பேசுகிறத கண்டுக்காதீங்க. ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீனில் போன பாட்டோட இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீனில் ஏதோ வந்துட்டுருக்கேன். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு மாதிரி தான் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜேகே வந்து வைன் இந்த ஷாப்பில் ஃபுட் இல்லையா, நம்ம வேறு எங்கேயாச்சும் போகலாம். அப்படியா? ஏன் இந்த ஷாப்பில் என்ன இருக்குது? இது சாக்லேட் அண்ட் சம் கூல்ட்ரிங்க்ஸ், எனக்கு கிட்கேட் வாங்கி கொடு அப்படின்னு கேட்குறீங்க. கிட்கேட்டா? சரிவா வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அவரும் ஒரு கிட்கேட் வாங்கி கொடுக்குறாரு. அது வந்து 120 ரூபீஸ். லைக் அந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு கிட்கேட் வந்திருக்கும்லாம், அதுதான். என்ன செக்கே இது புது ஃப்ளேவராக நல்லா இருக்குமா, எனக்கு அந்த கிட்கேட் தான் பிடிக்கும்னு சொல்லி நீங்கள் ஒரு 20,000 கிட்டே கேள்வி கேட்டுகிட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. நல்லாவே இல்லை, எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சி, எனக்கு அது வாங்கி கொடுறான்னொன்னே ஜேகே சிரிச்சிட்டே வந்து ஒரு 5 பீஸ் ஆஃப் கிட்கேட் அந்த 30 ரூபீஸ் வாங்கி கொடுக்குறாரு. நீங்கள் அதை அப்படியே சாப்பிட்டுட்டே ஒரு மாதிரி அணில் மாதிரி குறிச்சிட்டே வந்து அப்படியே கீழே வந்துட்டுருக்கீங்க. ஸோ வந்து ஒரு மலை தானே இருக்கும். ஸோ அது வந்து அப்படியே கீழே இறங்குற மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே நல்லா இறங்கி வந்துகிட்டே இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒன்றுமே போடல, வேலை இந்த குளிருக்கு போடுவாங்கள்ல, ஸோ ஜாக்கெட்ஸ் எதுவுமே போடல, நீங்கள் ஸ்வெட்டர் எதுவுமே போடல, க்ளவுஸ் கூட போடல. பட் ஜேகே வந்து ஃபுல் கவர்டாக வந்துட்டுருக்காரு. நீங்கள் பாட்டுக்கு நல்லா வந்துட்டுருக்கீங்க. ஸோ கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஹோட்டல், லைக் ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே மேபி இதில் வந்து ஹோட்டலாக இருக்க வாய்ப்பு இருக்குது, தங்கிறதுக்கு ப்ளேஸ் இருக்கும் போகலான்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இருடா சாப்பிட்டு வரேன் சொல்கிறதுக்குள்ளே அவர் வந்து இழுத்துட்டு போயிட்டு முன்னாடி நிற்க வைக்கிறாரு. ஸோ இது வரைக்கும் ஊட்டியில் வந்து லைக் எப்படின்னா சுற்றி பார்க்குற இடம்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் பிளான்ஸாக இருக்கும். ஸோ உள்ளே வந்து இப்போது டோட்டலாக அட்மாஸ்பியரே சேஞ்ச் ஆகிருக்கு. நீங்கள் நான் என்னடா இது அப்படிங்கிற உள்ளே கால் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ எல்லா ஏஜ் கவுண்டில் இருக்கிற பீப்புள்ஸுமே அங்கே இருக்காங்க. லைக் வந்து சின்ன குழந்தையிலேருந்து எல்லாமே வந்து ஒரு மாதிரி வீல் சேரில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்ன இது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டே வந்துட்டுருக்கீங்க. ஸோ அங்கேருந்து வந்து ஒரு சிஸ்டர் வராங்க. அவங்கள பார்த்துட்டு சிஸ்டர் என்னம்மா குழந்தைங்கள அடாப்ட் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு கேட்கறதுக்குள்ளே வந்து 2 பேபிஸ் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 6 to 7 years இருக்கும். வேகமாக அந்த காலை 2 பேரும் வந்து ஒரு சைடில் ஹக் பண்ணிவிட்டு உங்கள் நீயோட சேர்த்த மாதிரி உங்கள் நீ ஹைட்டு கிட்ட தான் இருக்காங்க. ஸோ நீ ஹைட்டோட கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க. அப்படியே வந்து காலை ரொம்ப வேகமாக ஹக் பண்ணிவிட்டு ஆமாம் என்ன அடாப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கேட்க, அதில் வந்து ஒரு பேபிக்கு வந்து ஒரு ஐஸ் வந்து தெரியாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை பார்க்கவே உங்களுக்கு செம்ம கஷ்டமாக இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டே அடாப்ட் பண்ணிக்கணுமா, உங்களுக்கு வந்து இங்கே என்ன ப்ளேஸ்க்கு வந்திருக்கோன்னே தெரில. ஸோ அந்த பேபிஸோட தலையை எப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க. இல்லை நான் ஏதோ ஹோட்டல் நினச்சி தான் வந்தேன். ஓ அப்படியாம்மா, இங்கே யாராச்சும் புதுசாக வந்துட்டால் போதும், இந்த பேபிஸ்க்கு வந்து நம்மளுக்கு புது அம்மா அப்பா கிடைக்க போகிறாங்கன்னு ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. அண்டு கூட்டிகிட்டு போகிறீங்க எல்லாருமே வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நாளே திரும்ப வந்து விட்டுட்டு போயிடுவாங்களா, அதனாலே வந்து இந்த பேபிஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ மேபி வந்து இங்கே யாராச்சும் வந்துட்டாங்கன்னா போதும் அட்டாச் ஆகிட்டு போகவே மாட்டாங்களே. நீ எனக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டோன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே வந்து ஸ்டோன் பெஞ்சில் போய் உட்காந்துருங்க. ஜேகே இதெல்லாம் ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக பார்த்துட்டு எப்படி தான் அவங்களால கிட்டே இருக்க முடியுதோ இருந்தாலும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு அடி தள்ளி நிற்கிறாரு. பட் கிட்ட வந்து அவர் எந்த பேபிஸையும் விடலை. நீங்கள் வந்து அதை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா ஜேகேக்கு வந்து பேபிஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவான். இவங்க லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படின்னா எனக்கு வந்து நம்மளுக்கு பேபி பிறந்தாலும் அந்த கை காலெலாம் இல்லாமல் இருப்பாங்க தெரியுமா, ஹேண்டிகேப் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களெல்லாம் வந்து எனக்கு
அடாப்ட் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லியிருப்பாரா. பட் இப்படி வந்து பிஹேவ் பண்ணவே நீங்கள் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க, என்ன இப்படிலாம் பிஹேவ் பண்ண மாட்டானே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பேபிஸ் கூடலாம் விளையாண்டுட்டு நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்களா சம் கிட் கேட்ஸ், ஜேகே வாங்கி கொடுத்துருப்பாருல, அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த பேபிஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு அச்சோ அக்கா கிட்ட இவ்வளோ தான் இருக்குது நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக உள்ளே வந்து ஒரு வாடா அப்படின்னு நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜேகே வந்து அங்கே நின்று அப்படியே ஃபோன் பார்த்துட்ருக்காரு. எந்த பேபிஸுமே அவர்கிட்ட வந்தால் செம்மையாக திட்டுறாரு. அதனாலே எந்த பேபிஸுமே அவங்ககிட்ட போகல. அண்ட் வந்து புதுசாக அந்த பேபிஸ் வந்து யாராக நிற்கிறாங்கன்னு சொல்லி வேகமாக ஓடுங்கள, அதை வந்து மற்ற பேபிஸ்லாம் பிடிச்சி போகாத அந்த அங்கிள் கிட்ட அவங்க வந்து திட்டுறாங்க. பேட் அங்கிள் அப்படி சொன்னாலும் யாரா பேட் அங்கிள் அவங்ககிட்ட அவ்வளோதான் அப்படின்னா பாரு பேட் அங்கிள் சொல்லிட்டு எல்லாமே ஓடிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக வாடா உள்ளே அப்படி போயிட்டுருக்கும்போது ஸோ அங்கே வந்து ஒரு பர்சன் வந்து அப்படி தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வராரு. இது நம்ம ரோட்டில் பார்த்த அதே பர்சன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜேகே வந்து இப்போ பின்னாடி இருந்து வந்து என்ன வாயின் பண்ணிகிட்ருக்க உள்ள வா போகலாம், நம்ம எவ்வளோ நேரம் நம்ம இங்கே இருக்கிறது, ஆல்ரெடி கொஞ்சம் இருட்டாக வரப்போகுது, 4 o'clock தான் ஆகுது, பட் நம்ம தேடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பார்த்துட்டு வந்து நிற்கிறாரு. ஸோ உங்களுக்கு அந்த பர்சனை பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. ஸோ அவர் வந்து உங்களை பார்க்கல, உங்களை நோட் பண்ணல. ஸோ சிஸ்டர் இருப்பாங்களா அவங்க பார்த்து சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரியான வாய்ஸ் சொல்கிறாங்க. அந்த வாய்ஸை கேட்டோன்னே அவ்வளோதான் அவங்களுக்கு அப்படியே உடம்பு ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நினச்சி உங்களுக்கு கண்ணிலேருந்து இப்போ அப்படியே பொறுமையாக வந்து ஒரு டாப்ஸ் தனியாக வருது உங்களுக்குண்ணா. இத்தனை நாள் வந்து ஜேகே கூட இருந்திருப்பீங்க, அப்போ வந்து மிஸ் பண்ணது வந்து ஒன்று கிடச்சிருச்சு, டக்குன்னு கிடச்சோன்னா இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்துகிட்ருப்பீங்க. இப்போ வந்து ஏதோ நம்ம உண்மையிலே மிஸ் பண்ணது இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு. ஸோ அந்த நர்ஸ் வந்து இதுதான்மா லைக் இங்கே இருக்கிற பீப்புள்ஸ்லாம் வந்து உடல்நல குறைபாடுன்னு கூட சொல்ல முடியாது, அண்ட் மனசளவில் வந்து பாதிக்கப்பட்டவங்களும் வருவாங்க. ரொம்ப மனசுக்கு இம்பார்ட்டண்ட்டானவங்கள இழந்தவங்களும் இங்கே வந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பையனும் இவனோட லவ்வரோ இல்லை ஒய்ஃபுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு என்னன்னு தெரில, பட் அந்த பொண்ணு பேர் வயன்னு நினைக்கிறேன். இவன் அடிக்கடி சொல்லுவான் தெரியுமா, யாராச்சும் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு மாதிரி எடுத்துட்டா போதும் வேகமாக போய் ஹக் பண்ணிட்டு வயன்னு சொல்லுவான். அப்படின்னா வயனா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லைட்டாக வாய்ஸ் திறந்து ஓப்பன் பண்ணி லைக் உங்கள் வாய்ஸ் வெளியே கேட்டிருக்கோம். டக்குன்னு அந்த பர்சன் திரும்பி வேகமாக அந்த வந்து ஹக் பண்ணிவிட்டு வயன்னு எனக்காக வந்துட்டியா, என்னை மன்னிச்சிட்டு நான் குட் பாயாக இருப்பேன், நான் அந்தமாதிரி எதுவும் பண்ண மாட்டேன், நான் திருந்திட்டேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி எழுதிட்டுருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல. இப்போ வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ கிட்டே வந்து ஜேகே நின்றுப்பார்ல, ஏ தள்ள இவன் நான் சொல்கிறது கேளு, இவன் ஜஸ்ட்டு உலகத்தில் நம்மளை மாதிரி 7 பேர் இருப்பாங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து இந்த சைடில் வந்து பதட்டமாக ஆரம்பிக்கிறாரு. இப்போ வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன்னா இப்போ உங்களை ஹக் பண்ணிகிட்டு இருக்கிறது ஜேகே, கிட்டே இருக்கிறது ஜியான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ ஜியான் வந்து அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கவே நீங்கள் இவன் எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணுறான், இவனா நம்ம கூட தானே இருந்தான், ஏன் இப்படி ஒரு மாதிரி பதட்டமாக பிஹேவ் பண்ணுறான், இவன் உண்மையான ஆளாக இருந்தால் இவன் எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதிரி குழப்பத்தில் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ வயனா அவங்ககிட்ட நான் சமத்து பிள்ளையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதே இருக்காரு. உங்களுக்கு வந்து அந்த ஹக்கை பிரேக் பண்ணவே மனசும் இல்லை. நீங்கள் வந்து அவனை இன்னும் ஜேகேவை ஹக் பண்ணிட்டு அவரோட ஹேட்டை அப்படியே பேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ அவர் பொறுமையாக அழுகிறது வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நிமிந்து பார்க்குறாரு. உங்களோட செஸ்ட்க்கு இதே தான் அவர் அழுதுட்டு இருப்பார். ஸோ செஸ்ட்டு ஃபுல்லாக அப்படியே நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்லாம் ஒரு மாதிரி வெட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி ஊட்டியோட கிளைமேட் வேறு கூலாக இருக்குமா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் உங்களுக்கு குளிர மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கீங்க ஜேகேவோட ஐஸவே. ஸோ உங்களுக்கு வந்து இப்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. இதை தான் நம்ம மிஸ் பண்ணோம், இவன் தான் உண்மையான ஜேகே அப்படிங்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ அந்த கிட்டே இருக்கிற சிஸ்டரும் ஃபேமிலி மேட்ரு போல் அப்படி சொல்லிட்டு வெளியே போயிருப்பாங்க. இப்போ 2-3 பேர் மட்டும் தான் உள்ளே இருக்கீங்க. ஸோ ஜியான் வேகமாக வந்து அவனை ஜேகேவை அப்படியே தள்ளி விட்டுட்டு யாரா நீ கிட்ட வராத என் போராடி கேட்பேன்னு சொன்னோன்னா அவர் வந்து ஒரு மாதிரி பேபி மாதிரி பிஹேவ் பண்ணிட்டா அழுகிற மாதிரி கொஞ்சம் வச்சுக்கிறாரு. அழுகு ஸ்டார்ட் பண்ணிட்டார். லிட்ரலி ஹீஸ் க்ரையிங். ஆளில் அழுதுட்டு இருந்திருப்பார். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தேம்பி அழுகிறாரு. நீங்கள் வேகமாக அவர்கிட்ட போய்ட்டு ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற ஜேகே, உண்மையிலே நீ ஜேகே தானா அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுறீங்க. ஓ அப்போ நீ கண்டுபிடிச்சிட்ட, அது எப்படி வந்தாலும் கண்டுபிடிக்கிற நீ இப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி வாய்ஸ் டோனே சேஞ்ச் ஆகிட்டு வேறு மாதிரி பேசுகிறாரு. உங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல. அது எப்படி என்ன பண்ணாலும் என் தம்பி ஈஸியாக கண்டுபிடிச்சதா லிட்ரலி என்ன பண்ணுறது. நான் உன்னை பழி வாங்கலான்னு தான் நினச்சேன், பட் உன்னை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சு. எனக்கு அப்போ தான் தெரியுது என் தம்பி ஏன் இப்படி ஒரு பொண்ணு லவ் பண்ணான்னு அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஒன்றுமே புரியலையா அப்படி சொல்லிட்டு சைட்லேருந்து ஒரு நைஃப் எடுத்துகிட்டே அப்படியே உங்ககிட்ட வந்துட்டுருக்காரு. சிச்சோ சாகிறதுக்கு முன்னாடி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ல, நீ தெரிஞ்சுட்டு தானே சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பொறுமையாக கிட்ட வந்துகிட்டே இருக்காரு. நீங்கன்னா ஒரு ஸ்டெப் அப்படியே பின்னாடி எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஸோ ஜேகே ஸ்டில் உங்களை ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் உங்கள் ஜஸ்ட்டில் வச்சுட்டு அழுதுகிட்டே தான் இருக்கார். லைக் அந்த
ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தவங்களை பார்த்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து ஃபீல் பண்ணிட்டு அவர் அழுதுட்டுருக்காரு. நீங்கன்னா என்ன பண்ணுறதே தெரியாமல் பார்த்துட்ருக்கீங்க, என்ன நடக்குதுன்னு உங்களால் ப்ராசஸ் பண்ண முடியல, திடீர்னு அந்த பிள்ளை நடந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. நான் யார் தெரியுமா? எனக்கு தெரியாதுல்ல. ஜேகேக்கு ஒரு அண்ணன் இருக்கிறதாவும், அந்த அண்ணன் தம்பிக்காக என்ன வேணாலும் பண்ணுவானோ. பட் தம்பிக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் எழுச்ச வாய் கிடையாது. நானும் என் தம்பியை நீ நம்பிக்கை துரோகம்னு சொல்ல முடியாது. உன் ஃப்ரெண்டை வச்சு ஷூட் பண்ணல, இறந்துருப்பான் என் தம்பி. பட் நான் நினச்சது என்னமோ அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. ஸோ என்ன நடந்திருக்கும் தெரியுமா? ஜேகே வந்து ஷூட் பட்டு கீழே விழுந்தாதான். அதுக்கப்புறம் இப்படியோ தப்பிச்சு அவள் அப்படியே ஊர்ந்து வந்துட்டு இருந்தான். அப்போ தான் நான் வந்து லைக் ஜியான் குரூப் ஆஃப் கம்பெனியில் ஜேகேவை சிஇஓவாக போட்டிருந்தேன். அதுக்கு அவனுக்கு தேவையானவங்களாம் பண்ணுமே நான் டர்க்கியிலேருந்து கிளம்பி வந்தேன். ஸோ ரோட்டில் போயிட்டுருக்கும்போது யாரோ வந்துட்டுருக்க மாதிரி சரி ஹெல்ப் பண்ணுவோமேன்னு இறங்கி பார்த்தேன் என் தம்பி. அப்புறம் அவனை காரில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அவன் ஓரளவு சரியாக இருந்தான். அதுக்கப்புறம் தான் எனக்கு யார் இதெல்லாம் பண்ணான்னு தெரிஞ்சா. ஸோ ட்ரூ ஷூட் பண்ணதான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் யாருக்காக இதெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்தா நீ. உன்னை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. எப்படியும் வந்து இப்போமே வந்தால் ஒன்றும் ஆகாது, உன்னை விட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 5 years விட்டேன். அந்த 5 yearsம் நான் உன்னை அதை லவ்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி உன் மேலே டிசைர்னு சொல்லலாம். என்கிட்ட மட்டும் இருக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்ரீப்பியாக ஜெயந்து அப்படி பேசிட்டே கிட்ட வந்துட்டுருக்காரு. நீங்களாம் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? எப்படியும் என் தம்பி முழிச்சா உங்ககிட்ட தான் வருவான், சும்மா இருக்க மாட்டான். அதனால தான் அவனை பாலத்துலேருந்து கீழே கடலுக்குள்ளே தள்ளி விட்டுட்டேன். அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி அவனை தான் வாயிலே கை வச்சுட்டு என்னடா இப்படிலாம் பண்ணுவானா உண்மையாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவன் எப்படி போலச்சான் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. இப்படியும் கரவை திங்கி புதிச்சிட்டான் போல், ஒரே அடியாக அவனை புதைச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி திருப்பியாக பேசிகிட்டே இருக்காரு. பரவாயில்ல, என் ஐடென்டிட்டியை மறைச்சி நீ வந்து என்னை கண்டுபிடிச்சிருவேன்னு நினச்சி தான் 5 years கழிச்சு வந்தேன். பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்ட. 5 years கழிச்சு வந்தாலும் என் தம்பிக்கு என்னென்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சால எனக்கு அது ஒரு பக்கம் காண்டாத இருந்துச்சு. இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காரு. ஸோ இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு மேலே தெரிஞ்சு என்ன பண்ணுறது, கொண்டுடலாமா? இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. நீ ஒரு மாதிரி பல மாதிரி இருக்கியா, அதனாலேயே எனக்கு ஒன்றும் பிடிக்கல. கூடிய சீக்கிரம் கொண்டுடலான்னு தான் பார்த்தேன். சரி போனால் போட்டும், ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசி ஊட்டினியா, கூட்டிகிட்டு வந்துட்டு கொள்ளலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, இங்கேயே கொண்டு ஆக்சிடெண்ட்டாக செட் பண்ணவும் என்னால் முடியும், எப்படி ஜேகேவை கொண்டணும். ஆனால் அவங்க தப்பிச்சு வந்துட்டால நான் சாகலை. 2 பேரையும் ஒரே ஏரியா காதல் புறாக்களில் 2 பேரும் சாவுங்க அப்படிங்கிற மாதிரி கத்தி எடுத்துகிட்டு பொறுமையாக வந்து உங்கள்கிட்ட அட்டாக் பண்ணுறதுக்கு வராரு. டக்குன்னு ஒரு பர்சன் வந்து அவனை அப்படியே கீழே தள்ளி விட்டு ஒரு 4-5 punch கிட்ட ஜியானோட ஃபேஸில் விழுகுது. ட்ரூ நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படி ட்ரூவை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படி நான் காலை எதுக்கடி அப்படி கட் பண்ணேன். நல்ல வேலை ஒரு ஒர்க்கான தமிழ்நாடு வந்திருந்தேன், இல்லைன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன ஆகுறதா, இதுதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே படுத்திருந்த ஜியான் வந்து வேகமாக அந்த கத்தி எடுத்து ட்ரூவோட ஷோல்டர்லேயே வந்து இறக்கிட்டாரு. ஸோ ஆல்ரெடி ட்ரூவோட ரைட் ஷோல்டரில் ஓகேவா, ஆல்ரெடி வந்து 5 yearsக்கு முன்னாடி ஜங்குக் எங்கே ஷூட் பண்ணாரோ அதே பிளேஸில் ஆல்ரெடி வந்து நீங்கள் அப்படியே வந்து ஒரு மாதிரி மவுத்தில் கை வச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த இடத்துல ஷூட் ஆனதுனால அந்த இடத்துல போன் வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஹெவியாக எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே அடிபட்டுச்சுன்னா கையை கூட நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து டூப்ளிகேட் ஹேண்டாக வைக்கிற மாதிரி வரும். நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும், இது சரியாக கற்றுக்கணும், ரொம்பவே யாஸ் எடுத்துக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ திரும்ப அதே பிளேஸில் அட்டாக் ஆனோன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் வேகமாக கிட்ட போக பார்க்குறீங்க. பட் ட்ரூனா அந்த கத்தியை பிடிங்கி திரும்ப வந்து அவனோட ஹேண்ட்லேயே வந்து இப்படி சொரிக்கிறான். லைக் எப்படின்னா பாம்பில் அப்படியே வந்து சொருக்கி அந்த பின் பண்ண மாதிரி அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட் வெளியே கிளம்ப அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து ஜியான் அப்படி அலறாரு. 3 பேரும் அப்படியே வந்து வெளியே கிளம்பி வந்துட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பேபி மாதிரி ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. நீங்களும் அப்படியே வந்து ஜங்குக்கு ஓரளவு இழுத்து கீழே வெளியே கூப்பிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ வெளியே வந்து சிஸ்டர் என்னம்மா எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிருச்சா? இல்லை, உள்ளே இருக்கிறது வந்து ஒரு சைக்கோபாத், அவன் தான் எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டுருக்கான், எங்களை கொலை ட்ரை பண்ணான், எங்கள் செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே வந்து அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கால் பண்ணிடுறாங்க. நீங்கன்னா இங்கேருந்து தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி ஜேகே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ
இப்படியே வந்து கொஞ்சம் டேஸ் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஹவுஸில் ஜேகே கூட தான் இருக்கீங்க. அண்ட் ஆல்ரெடி வந்து இந்த போலீஸ்லாம் வந்து உங்ககிட்ட வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. யார் அவன், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆல்ரெடி ஜேகேவை தான் சைக்கோபாத், அவன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸையே அப்படியே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. பட் திரும்ப அதே ஃபேஸில் அதே வாய்ஸில் வந்து ஒருத்தர் இருக்கும்போது இவன் தானே சைக்கோபாத் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஜேகேவோட அண்ணனையே சைக்கோபாத்தாக கன்சிடர் பண்ணி கேஸை ஃபுல்லாக முடிச்சு விட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வீக்ஸ் கிட்ட போயிருக்கும். இதில் நீங்கள் வந்து ஜேகே கிட்ட தான் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்களே ஒரு சைக்காலஜிஸ்ட். பட் இந்த 5 இயர்ஸில் வந்து உங்களுக்கு அவ்வளோவா ஒரு மாதிரி மனக்குழப்பத்திலே இருந்ததுனால நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால் வந்து திரும்ப உங்களுக்கு அதை ஸ்டார்ட் பண்ணுறதுல மனசே இல்லை. நீங்கள் திரும்ப போயிட்டு வேறு ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க சொன்னதுன்னா இந்த பையன் வந்து யாரோ இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனை வந்து இறந்துருக்கான், மேபி கூடிய சீக்கிரம் சரியாக வரலாம், அது அவனோட மனசை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து புரியுது நம்ம தான் அந்த இம்பார்ட்டண்டான பர்சன். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஜேகே ஹீஸ் லைக் அ பேபி. ஜஸ்ட்டு வந்து ஒன்றுமே தெரியாது. ஒயன் தூங்கும்போது ஒயன், எல்லாமே 24/7 ஒயன் எப்போவுமே வந்து ஒயன் தான் சொல்லிக்கிட்டே இருப்பார். நைட் தூங்கும்போது கூட உங்கள் கூட தான் தூங்குவார். ஒரு மாதிரி பேபி மாதிரியே தான் பிஹேவ் பண்ணுவார். எங்கே போனாலும் அவங்க கூடயே தான் இருப்பார். நீங்கள் இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி லிட்ரலி அழுக ஆரம்பிச்சிருவார். ஸோ அதனாலே நீங்கள் வந்து எப்போவுமே அவர் கூட தான் இருப்பீங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வெளியே கூப்பிட்டு போவீங்க. பிகாஸ் இந்த மாதிரி நேச்சரோட சைடில் இருந்தால் அவருக்கு வந்து மேபி அந்த இஷ்யூஸ்லாம் சரியாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால உங்களால் முடிஞ்ச எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் ஒரு சைடில் வந்து உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜேகே நம்மளால் தானே இப்படி மாறிட்டான். எந்த பிரச்சனையாக இருந்திருந்தாலும் நம்ம அப்படியே சால்வ் பண்ணியிருக்கலாம்ல. நான் மட்டும் இன்றைக்கி போலீஸ்க்கு கால் பண்ணேன்னா ஜேகேவை ஷூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்காதுல்ல. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், என்ன லவ் பண்ணான்ல. பட் நானே அவனுக்கு அப்படி பண்ணோன்னு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு போல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதையே தான் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ ட்ரூ உங்ககிட்ட வந்து உட்காந்துட்டு ஏன் திரும்ப அப்படியே நினைக்க ஆரம்பிச்சிட்டியா, எங்கே ஜேகே வளர்க்கணும், அவன் கார்டன் சைடில் தான் நின்றுட்டு இருந்தான். நீங்கள் வந்து இப்போ கார்டனில் வந்து ஒரு ஸ்டோன் பெஞ்ச் போட்டிருப்பீங்க, அதில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. அவன் கார்டனில் தான் ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்துட்ருந்தான். அவன் என்ன சொல்கிறது புரிஞ்சுக்கோ, உனக்கு இப்போ நான் என்ன சொன்னாலும் புரிய போகிறது கிடையாது, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. மேபி எனக்கு அது சரியாக தெரில ஜேகே என்ன மைண்ட் செட்டில் இருந்தான்னு. பட் இன்னும் அவன் ஷூட் பண்ண ட்ரை பண்ணான்னா நான் வந்து அவனை பேட் கேக் கன்சிடர் பண்ணி அவனை நான் ஷூட் பண்ணேன், அவ்வளோதான். எனக்கு வந்து இன்னும் சேவ் பண்ணணும் தான். இப்போ கூட அவன் உன்னை ஷூட் பண்ண ட்ரை பண்ணான், கொலை ட்ரை பண்ணாலும் நான் வந்து தயங்காமல் ஆக்ஷன் எடுத்து அவனை இல்லை போதும் ட்ரூ, நீ ஒன்றும் சொல்லாத. உனக்கு வந்து என்ன தானே உனக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்காலும் உனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நான் அப்படி பேசும்போது உனக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நீ ஏன் கிட்ட காட்டிக்காத. ஏன்னா ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் வந்து இப்போது உனக்காக சண்டை போட போயிட்டு அந்த இடத்துல நீ வந்து அவங்க தான் இம்பார்ட்டன்ட், இப்படி பண்ணாதன்னு என்ன திட்டாலும், என் மேலே கோவப்பட்டு நீ திட்டிருந்தாலும் அந்த இடத்துல அதுக்கு மேலே என்னால் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. நான் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிடுவேன். அந்த பேச வந்து மேபி அதே மாதிரியே திரும்ப நடந்தாலும் நான் கேர் பண்ணணும்னு எனக்கு தோணும், நான் கேர் பண்ண வருவேன். பட் அந்த ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வந்து எப்போ திரும்ப போனால் வந்து நம்மளை திட்டிடுவாளோ, இந்த பெஸ்ட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்மளுக்கு பாண்டிங் டோட்டலாக உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு வார்த்தை அந்த தப்பை மட்டும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை கால் பண்ணி போயிடுறான். நீங்கன்னா அவள் சொல்ல வர்றது உங்களுக்கு நல்லாவே புரியுது. ஸோ அவளோட மைண்ட் செட் அப்போ எப்படி இருந்திருக்குன்னு உங்களுக்கு புரியுது. பட் இருந்தாலும் உங்கள் மேலே தான் தப்புன்னு மொத்த தப்பையும் உங்கள் மேலே போட்டு நீங்கள் பாட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜேகே வந்து அங்கே இருக்கிற ரோஸ் செடிஸ்குள்ளே அப்படியே பேசிகிட்டே இருக்காரு. அண்ட் அங்கே நிறையவே நீங்கள் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருப்பீங்க, ஓகேவா? அதுக்குள்ளலாம் பேசுகிறாரு, என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காரு, நீங்கள் பாட்டு உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு நியூ பார்ன் பேபி, அது கூட சொல்ல வேணாம், ஒரு 1 year 2 years பேபிலாம் எப்படி பிஹேவ் பண்ணும், எதை பார்த்தாலும் ஒரு மாதிரி க்யூரியஸாக ஓடிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி தான். அந்த பேபிக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அம்மா. சில பேபிஸ் வந்து அவங்க அம்மா மட்டும் தான் அம்மான்னு கூப்பிடும், சில பேபிஸ் யாருன்னே தெரியாமல் அம்மா அம்மா அப்படின்னு எல்லாத்தையுமே கூப்பிடும், பார்க்குற எல்லாத்தையும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஜேகே ஒயன் அதை மட்டும் தான் சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் தான் ஒயன்னா அவரோட மனசில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார், நீங்கள் தான் ஒயன். அண்ட் அவர் உங்கள் கூட தான் எப்போவுமே சுற்றிட்டுருப்பார். மேபி ரோட்டில் வந்து உங்களை மாதிரியே உங்கள் மாதிரியே ஹேர் ஸ்டைல், உங்கள் ஹைட் அந்த மாதிரி பார்க்க லைட்டாக உங்களை மாதிரி இருந்தால் கூட உங்களோட ஹேண்ட் அப்படியே தட்டி விட்டு ஒயன் அங்கே ஓடிடுவார். அதுக்கப்புறம் திரும்ப உங்கள் ஃபேஸை பார்த்தோன்னா ஒயன் உங்கள்கிட்டே வந்துடுவார். இந்த மாதிரி தான் பேபி மாதிரி பண்ணிகிட்ருப்பார் ஜேகே. ஐயோ இதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ சீக்கிரமாக நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட் அப்லோட் பண்ணுறேன். மேபி சூன் வந்து எப்படின்னா டே ஆஃப்டர் டுமாரோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட் வந்துடும். ஸோ ஸ்டே டர்ன்ட். பை கைஸ்.